ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபெமினன்ஸ், அதாவது கம்யூனிட்டி எமர்ஜென்சிஸில் அந்த விட்டோம் இல்லையா, அதுலேருந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஃபெமினன்ஸ். ஸோ ஃபெமினன்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பஞ்சம் வர்றது, அதாவது நாட்டில் எதுவுமே சாப்பாடு இல்லை, ஃபுட்டும் கிடையாது, தண்ணி கிடையாது, அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்லாததான் பஞ்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி எமர்ஜென்சிஸில் ஒன்று தான், டிசாஸ்டரில் ஒன்று தான். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃபெமினன்ஸை. ஸோ ஃபெமினன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெமினன்ஸ் இஸ் ஏ வைட் ஸ்ப்ரெட் ஸ்கேரிட்டி ஆஃப் ஃபுட்டு caused by several factors including craft failure, population unbalance or government policies. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் பாலிசியை ரொம்ப பற்றாக்குறை இருக்குது, நிதி பற்றாக்குறை இருக்குது அப்படின்னா பஞ்சம் வரும். அப்புறம் சாப்பாடு பத்தலை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னா பஞ்சம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் திஸ் phenomenon is usually accompanied or followed by regional malnutrition, starvation, epidemic and increased mortality. Nearly every continent in the world has experienced a period of famine throughout the history. Many countries continue to have extreme causes of famines. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபெமினனோட ஃபினாமினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி, இதோட கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிவியர் மால் நியூட்ரிஷன் இருக்கும். ஸோ ஃபுல்லாகவே ஓவராலாகவே பார்த்தீங்கன்னா மால் நியூட்ரிஷனால் அஃபெக்ட் ஆவாங்க பீப்புள்ஸ் எல்லாரும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பட்டினி, ஸ்டார்வேஷனாக பார்த்தீங்கன்னா பட்டினி இருக்கும். எபிடமிக்னா பார்த்தீங்கன்னா தொத்து வியாதிகள் நிறைய, அந்த பட்டினியால் சாப்பாடு இல்லை, கண்டாமினேஷன், அப்புறம் தண்ணி இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தொத்து நோயெலாம் பார்த்திங்கன்னா நிறைய வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா டெத் ரேட் பார்த்திங்கன்னா நிறைய வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய வந்திருக்கு, வேர்ல்டு லெவலில் வந்திருக்கு, ஒரு கண்ட்ரீஸ் லெவலில் ஃபுல்லாகவே வந்திருக்கு. சரி, இதுக்கான அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, ஒரு டெவலப்மெண்டல் இல்லை அப்படிங்கிறதா. ஸோ டெவலப்மெண்டல் எல்லாத்துலேயுமே பார்க்கணும், ஃபீல்டில் வைஸில் பார்க்கணும், இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் பார்க்கணும், அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம விவசாயத்தில் பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே டெவலப்மெண்ட் குறைய ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த ஃபெமினான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எப்போல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, எமர்ஜென்சி மெஷர்ஸ் இன் ரிலீவிங் ஃபெமினன் primarily include providing a deficient micronutrients such as vitamin, minerals through fortified sachet powder directly through a supplement. ஸோ பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சப்ளிமெண்ட் இவங்களுக்கு நம்ம கொடுத்தே ஆகணும். அது என்ன மாதிரி வேணாலும் கொடுக்கலாம், விட்டமின்ஸ், மினரல், மைக்ரோ நியூட்ரியன்ஸ். ஸோ ஏதாவது பற்றாக்குறையினால் மால் நியூட்ரிஷன் அதிகமாகும். ஸோ அதனால் நம்ம ஏதாவது கொடுத்தே ஆகணும்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் the feminine relief a model increasing a usage a aid groups calls for giving a cash or cash vouchers to agree to pay local farmers இன்ஸ்டெட் ஆஃப் பையிங் ஃபுட் ஃப்ரம் ஏ டோனர் கண்ட்ரிஸ். ஸோ பார்த்திங்கன்னா யார்கிட்ட, அதாவது வேறு ஏதாவது கண்ட்ரிக்கிட்டேருந்து ஹெல்ப்பு கேட்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டோனர்ஸ் யாராவது முன் கேட்கலாம். ஸோ நம்மளாக போய் பண்ணால் மணி கலெக்ட் பண்ணி நம்ம சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆஃப்டன் ரெக்கேட் பை லா ஆஸ் ஏ இன் வாட்டர்ஸ் மணி டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் ஏ மோர் இம்பார்ட்டன்ட்லி இன் ஏ ப்ரிபெட்டன்ஸ் த சைக்கிள் ஆஃப் டிபெண்டன்ஸ் ஃபார் ஃபாரின் இம்போர்ட்ஸ் ரேதர் த ஹெல்பிங் த கிரியேட் ரியல் local stability through agriculture abundance such as independence however does not rest upon a local condition of soil, water, temperature and soonness. ஸோ பார்த்திங்கன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபார்மர்ஸ். ஸோ பார்த்திங்கன்னா ஃபார்மர் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப இப்போ நம்ம அந்த ஃபெமினன் வர காலத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப் பண்ணுறது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணுறவங்க மட்டும்தான். ஸோ அந்த விவசாயிக்கிட்டேருந்து நம்ம இப்போ அரிசி எல்லாமே காய்கறிகள் எல்லாமே நேரடியாக கொள்முதல் பண்ணி நம்ம மக்களுக்கு கொடுக்கறதுக்காக முயற்சி பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் மெஷர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் ஏ இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஏ மாடர்ன் அக்ரிகல்ச்சர் டெக்னிக்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா மாடர்ன் அக்ரிகல்ச்சரில் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா such as fertilizer and irrigation with largely eradicated hunger the development world. ஸோ டெவலப்மெண்ட் வளர்கிற கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம அக்ரிகல்ச்சரை எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணோம். ஸோ அந்த இம்ப்ரூவ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார்வேஷனே இருக்காது, ஸ்கேரிட்டி ஆஃப் ஃபுட், அது சாப்பாட்டுக்கான பற்றாக்குறை எப்போவுமே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் சம் என்வரான்மெண்டல் குரூப்ஸ் பிகாஸ் இட்ஸ் unintended consequences adverse efforts in water supplies and habitat. ஸோ பார்த்திங்கன்னா விவசாயத்துக்கு தேவையான தண்ணி வசதி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஃபுட் பற்றாக்குறை இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நர்சஸோட ரோல் இதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, நர்சஸ் கிவன் ஏ சில்ட்ரன் ஆன்டிபயோட்டிக்ஸ் அண்ட் டிவார்மிங் மெடிசன்ஸ் அண்ட் இம்யூனைசேஷன் அண்ட் ஆர் அட்மினிஸ்ட்ரேட் ஆர் ஏ டியூபர்குலோசிஸ் அண்ட் மீசல்ஸ். ஸோ பார்த்திங்கன்னா நர்ஸோட ரோல் ஓவராலாக என்ன அப்படி கம்யூனிட்டி எமர்ஜென்சிஸில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவங்க பார்த்திங்கன்னா சில்ட்ரனுக்கு
தேவையான ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாமே வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மெடிசன்ஸ் அவங்க குழந்தைங்களுக்கு வந்து என்னென்னலாம் தேவையான மெடிசன் கொடுக்கணும், இம்யூனைசேஷன் கரெக்டாக கொடுக்குறாங்களா இல்லையா, ஸோ எல்லாமே வந்து நம்ம ஃபாலோ வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஸோ ஹெல்த் எஜுகேஷன் வந்து கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ ஹெல்த் எஜுகேஷன் மூலமா வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபெமினான் வந்து ஓரளவுக்கு வந்து குறைக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபுட்டு வந்து இப்போ நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக வரும்போது அதை எப்படிலாம் வந்து சேஃப்டி பண்ணி வச்சுக்கணும். ஸோ சேஃப்டி பண்ணி வச்சுக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த ஃபுட்டு இல்லாத சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஹெல்த் எஜுகேஷன் வந்து நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. Health education about keeping their homes clean and breastfeeding infants exclusively for the first 6 months KVs avoid onset of underlying causes of malnutrition including diarrhea. ஸோ அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு வந்து மால்நியூட்ரிஷன் வராத நம்ம வந்து பார்த்துக்கணும். ஸோ அப்போ வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான வீனிங் ஃபுட்லாம் வந்து கொடுக்குறாங்களா இல்லையா அதை வந்து சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. இமிடியேட் அண்ட் லேட்டர் ரோல் ஆஃப் நர்சிங் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லுக் ஆஃப்டர் அண்ட் இன்ஜூர்ட் அண்ட் சிக் பர்சன் டு ப்ரொவைடிங் தம் த மெடிக்கல் அண்ட் நர்சிங் கேர். ஸோ பார்த்தீங்கன்னா யார் இன்ஜூர்டு பர்சன் சிக் பர்சன் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு மெடிக்கல் நர்சிங் கேரை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்ஜூர்ட் பர்சன் வந்து எப்படியான டிசீஸில் வந்து அஃபெக்ட் ஆகிருக்காங்க, இப்போ எக்ஸாம்பிள் கம்யூனிகபிள் டிசீஸால் அஃபெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து தனிமைப்படுத்தணும். ஸோ அந்த மாதிரியே பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான இம்யூனைசேஷன் வந்து கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறது. ஸோ சானிடேஷன் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா, இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ கொரோனாக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுத்தமாக வச்சுக்கணும், நம்ம சுற்றி இருக்கிற இடத்த வந்து சுத்தமாக வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி சானிடேஷன் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரவரி ஷெல்டர். ஸோ யாரெல்லாம் வந்து இடம் இல்லாமல் இருக்காங்களோ, ஸோ அடிப்படை வசதிகள் இல்லாமல் இருந்தால் பஞ்சம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி அடிப்படை வசதிகள் இல்லாதவங்களுக்கு ஸோ ஷெல்டர் மூலமா இப்போ கல்யாண மண்டபம் பெரிய ஆஃபீஸோட இது ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து தங்க வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டு மேனேஜ் த டெம்பரரி ஷெல்டர் எஃபெக்டிவ்லி நியூட்ரிஷன் ரெக்யர்மெண்ட் ஃபார் இன்ஃபென்ட் சில்ட்ரன் ஷுட் பி மானிட்டர். ஸோ அப்போ தான் நியூட்ரிஷன் ரெக்யர்மெண்ட்டான சாப்பாடு வந்து இன்ஃபென்ட்ஸுக்கு அப்புறம் வந்து சில்ட்ரனுக்குலாம் கிடைக்குதா இல்லையான்னு அதை பார்க்கணும். அப்புறம் ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளை வந்து கரெக்டாக க்ளீனாக கொடுக்கணும், ஃபுட்டும் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்பெஷல் கேர் ஃபார் ஏ ப்ரெக்னென்ட் உமன் இன்ஃபென்ட்ஸ் ஓல்டேஜ் பீப்புள். ஸோ அவங்க வேலையை அவங்களால செஞ்சுக்க முடியாதவங்களுக்கு கரெக்டான மெடிக்கல் கேர் வந்து அவங்களுக்கு வந்து கரெக்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சைக்காலஜிக்கலாகவும் எமோஷ்னலாகவும் சப்போர்ட் வந்து நம்ம வந்து கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபெமினாவில் வந்து டிசாஸ்டர் வந்து வர்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரோல் ஆஃப் நர்ஸ். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ரோல் ஆஃப் நர்ஸோ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 ஃபங்க்ஷன் வந்து சொல்கிறாங்க. மைட்டேஷன், ப்ரீபேர்ட்னஸ், ரெஸ்பான்ஸ் அண்டு ரெக்கவரி அப்படின்னு சொல்லிட்டு 4 சைக்கிள் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாரு, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸஸ் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ ஓவராலாக டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு இந்த 4 சைக்கிள் வச்சு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கண்டிப்பாக வந்து க்யூர் பண்ண முடியும். அதாவது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்ம ஒரு முழுமையான வந்து ஒரு கேர் வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷன் அண்ட் மைட்டேஷன். ஸோ ப்ரிவென்ஷன் அண்ட் மைட்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மைட்டேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ எஃபர்ட்ஸ் அண்ட் டு ப்ரிவென்ட் த ஹசார்ட்ஸ் ஃப்ரம் எ டெவலப்பிங் இன்டு எ டிசாஸ்டர் altogether to reduce the effects of disaster when they occur. இந்த டிசாஸ்டர் வந்து எப்போல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து டிசாஸ்டர் வருதோ அதை வந்து பார்த்திங்கன்னா லாங் டேர்மாக மெஷர்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து பண்ணணும். ஸோ இனிமேல் வந்து டிசாஸ்டர் வராத அளவுக்கு நம்ம வந்து என்னெல்லாம் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிசாஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நில அதிர்வுகள்லாம் வருது அப்படின்னா எர்த்குவேக் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஸோ ஸ்ட்ராங்கான கட்டடமாக கட்டுறது. ஸோ ஸ்ட்ராங்கான கட்டடம் கட்டுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் ஸ்ட்ராங்கான பிளேவுட்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது. ஸோ பார்த்திங்கன்னா ஆடாத அளவுக்கு வந்து நம்ம வந்து கட்டுறது. ஸோ அந்த மாதிரியான எக்ஸாம்பிளுக்கெல்லாம் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இது வந்து லாங் டேர்ம் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அவங்களோட பர்சனல் ப்ராப்பர்ட்டி வந்து எப்படிலாம் ஹேண்டில் பண்ணணும். ஸோ ஃபேமிலி ஹெல்த்துக்கு வந்து என்னென்னா ஃபேமிலியோட ஹெல்த்தை வந்து எப்படி பார்த்துக்கணும், அவங்களோட பர்சனல் ஹெல்த்தை வந்து எப்படிலாம் பார்த்துக்கணும். ஸோ ஒரு இன்சூரன்ஸ் வந்து எடுத்து வைக்கிறது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சிம்டம்லாம் பண்ணுறதா வந்து பார்த்திங்கன்னா மைட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். ஸோ பர்சனல் ப்ரிஃபரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஃபிசிக்கலாகவும் சைக்காலஜிக்கலாகவும் அவங்க வந்து கரெக்டாக இருக்காங்களா இல்லையா. ஸோ பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து கரெக்டாக இருக்காங்களா, டிசாஸ்டருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து கரெக்டாக இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனல்
ப்ரொஃபஷ்னல் ப்ரிப்பரன்ஸ். ஸோ ப்ரொஃபஷ்னல் ப்ரிப்பரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ ப்ரொஃபஷ்னலாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கேர். ஸோ இப்போ ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கணுன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கரெக்டான இப்போ ஆர்த்தோபெடிக்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம எலும்பு சம்மந்தமாக பார்க்குறது, ஸோ ஐ சம்மந்தமாக பார்க்குறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபிசிக்கல் ஃபுல்லாகவே வந்து டோட்டலாக செக் பண்ணுறது, லேப் இன்வெஸ்டிகேஷன் தனியாக, ஃபிசியோதெரப்பிக்கு தனியாக. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியான ஒரு மெடிக்கல் டீமை வச்சு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான டயக்னோஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பார்க்குறது. ஸோ அது வந்து டிசாஸ்டருக்கு அப்புறம் கண்டிப்பாக எல்லாருக்கும் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று என்ன பார்க்கணும்னா, நர்ஸ் ஷுட் நோ த அண்டர்ஸ்டாண்ட் த சிட்டி வைட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பிளான். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு மேனேஜ்மெண்ட் பிளான் வந்து எப்படி இருக்குது, ஸோ எந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலாக அவங்க வந்து டிசபிலிட்டியில் இருக்காங்க, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்கலாக எந்த இடத்துல வந்து டிசபிலிட்டியில் இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட என்வாமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டிசபிலிட்டி எங்கே இருக்குது, ஸோ வீடு இல்லாமல் இருக்கா, ஃபுட்டு இல்லாமல் இருக்கா, தண்ணி இல்லாமல் இருக்கா, அவங்களோட அடிப்படை வசதிகளே எல்லாமே இல்லாமல் இருக்கா, ஸோ தூங்குறது கிடக்கு இல்லையா, ட்ரெஸ் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளான் வந்து நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையான நீட்ஸ்க்கு தகுந்த மாதிரியான பிளான் போடும்போது பார்த்திங்கன்னா சீக்கிரமாக இந்த டிசாஸ்டர்லேருந்து வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் மெட்டீரியல் ரிலேவன் த டிசாஸ்டர். ஸோ எஜுகேஷனல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஒவ்வொருத்துக்கும் தனித்தனியான ஆள் வந்து போடணும். இப்போ தண்ணிக்குன்னு பார்த்திங்கன்னா வாட்டர் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்காங்களா இல்லையா அப்படி போதும், சானிடேஷனுக்கு தனியாக. ஸோ ஒவ்வொரு ஆளுக்கும் வந்து தனித்தனியாக நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா அதை கரெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்க டிசாஸ்டர் வந்து சீக்கிரமாக வெளிவர முடியும்னு சொல்கிறாங்க. ஸோ அதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ஹெல்ப் கேட்கணும். அது மட்டும் இல்லாமல் நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் வந்து பார்த்திங்கன்னா வாலண்டரி ஹெல்த் ஒர்க்கர்லாம் இருக்காங்களே, ஸோ அவங்கள மாதிரி ஆளுங்களையும் கூப்பிட்டு வந்து ஹெல்ப்புக்கு கூப்பிடலான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி ஹெல்த் நர்ஸ் கீப்ஸ் அப் தட் டே டு டே ரெக்கார்ட்ஸ் ஆஃப் தி வாலரபிள் பாப்புலேஷன் வித்தின் த கம்யூனிட்டி. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி செட்டப்பில் வந்து பார்த்திங்கன்னா பாப்புலேஷன் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ரெக்கார்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன் இதை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா டிசாஸ்டரால் எத்தனை மார்ட்டாலிட்டி வந்து வந்திருக்கு, ஸோ பார்த்திங்கன்னா எத்தனை பேர் வந்து இறந்துருக்காங்க, எத்தனை பேர் நோய்வாய்ப்பட்டிருக்காங்க, ஸோ அந்த லிஸ்ட்டு தெரிஞ்சால் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னும் ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ரெக்கார்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நர்ஸ் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் வி அவைலபிள் கம்யூனிட்டி ரிசோர்ஸஸ் ஹவு த கம்யூனிட்டி வில் ஒர்க் டுகெதர் வித் டிசாஸ்டர் ஸ்ட்ரைக். ஸோ பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வந்து எந்த இடத்துல வந்து டிசாஸ்டர் ஸ்ட்ரைக் வந்து நிறைய நடந்திருக்கு, ஸோ எந்த இடத்துல வந்து டிசபிலிட்டி வந்து நிறைய இருக்குது, அந்த தகுந்த மாதிரியான ஒர்க்கை வந்து நம்ம வந்து பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மேன்மேட் டிசாஸ்டர்ஸ் பர்டிகுலர்லி ப்ரிவென்டபிள் பை என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து குட் பில்டிங் கோட்ஸ் அண்ட் ப்ராப்பர் லேண்ட் அண்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ளட்டால் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஃப்ளட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையான இடத்துல, அதாவது உயரமான இடத்துல வந்து பீப்புளை வந்து தங்க வைக்கிறது, அதுக்கப்புறம் அந்த வாட்டரை வந்து எப்படி வெளியேற்றுறது, ஸோ அது எல்லாமே கரெக்டாக வந்து பார்க்கணும். அது வந்து மேன்மேடில் வந்து பார்க்குறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா த இம்பாக்ட் ஆஃப் தி டிசாஸ்டர்ஸ் விச் ஆர் நாட் ப்ரிவென்டபிள் கேன் பி மைக்ரேட்டட் பை அ பப்ளிக் எஜுகேஷன் டு பி பீப்புள் ஸ்டேயிங் ஏ டிசாஸ்டர் ப்ரோன் ஏரியாஸ். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டிசாஸ்டர் வந்து அஃபெக்ட் பண்ணுற ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா பீப்புளை வந்து தங்க வைக்கக்கூடாது. ஸோ இந்த இடத்த வந்து காலி பண்ணிட்டு அவங்களுக்கு சேஃப்டியான ஒரு இடம் வந்து கவர்மெண்ட் வந்து ஒதுக்கி தரணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து ஸ்டெப் எடுத்து அதை வந்து பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் கம்யூனிட்டி ஹெல்த் நர்ஸ் மஸ்ட் இன்வால்வ் த கிவிங் இன்ஸ்ட்ரக்ஷன் ரிகார்டிங் எ ப்ராப்பர் சேஃப்டி ப்ரிகாஷன், ப்ராப்பர் ஸ்டோரேஜ், எமர்ஜென்சி சப்ளை, ஃபர்ஸ்ட் எய்ட் கோர்ஸ் ப்ரிப்பேர் பப்ளிக் டு கேரி இன்ஜுரிஸ் ஃபார் ஏ ஆக்சுவல் ஈவெண்ட். ஸோ பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி ஹெல்த் நர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே சேஃப்டி பண்ணி வைக்கணும். ஸோ ஒரு இடத்துல வந்து டிசாஸ்டர் வருது அப்படின்னா அவங்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே, ஸோ ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டு, அதுக்கப்புறம் ஃபுட்டு, சாப்பாடு, ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து சேஃப்டி ப்ரிகாஷன் வந்து என்னென்னலாம் பண்ணணும், ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் நர்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் பப்ளிக் கமிஷன் சிஸ்டம் அண்ட் ஹவு பீப்புள் கேன் அப்டைன் த இன்ஃபர்மேஷன் இன் ஈவெண்ட் ஆக்சுவல் டிசாஸ்டர் சுச்சுவேஷன். ஸோ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டை வந்து எதிர்கொள்கிறதுக்கு என்னெல்லாம் நம்ம பண்ணோம், ரேடியோ டெலிவிஷன் மூலமா வந்து மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சைக்ளின் வந்து வரும்போது எப்பப்பெல்லாம் சைக்ளின் வந்து வரும், ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மீடியாலாம் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க இல்லையா, ஸோ இந்த இவ்வளோ கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது, இவ்வளோ மைல்கள் தூரத்தில் வந்து இருக்குது, ஸோ அப்போ வந்து இந்த நாளில் வந்து ஹெவி ரெயின் இருக்கும், ஸோ இந்த இடத்துல வந்து பள்ளமான இடம், இந்த இடத்துல வந்து வெள்ளம் வரும். ஸோ அந்த மாதிரிலாம் இது சொல்லும்போது பார்த்திங்கன்னா நம்மளே தற்காத்துக்கணும். ஸோ அதுக்கான ஹெல்த் எஜுகேஷனும் வந்து கம்யூனிட்டி ஹெல்த் நர்ஸ் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லிசனிங் த அன்சேஃப் கண்டிஷன் இமிடியட்லி ஆஃப்டர் த இம்பாக்ட் ப்ரிவென்ட்ஸ் ஃபர்தர் கேஷுவலிட்டி கண்டாமினேஷன் ஆஃப் ஃபுட் வாட்டர் அன்ஸ்டேபிள் பில்டிங். ஸோ பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டாமினேஷன் ஆஃப் ஃபுட் அண்ட் வாட்டர் இருக்கோ அங்கெல்லாம் வந்து தங்காமல், அப்புறம் அன்ஸ்டேபிள் பில்டிங் எதுவும் அந்த இடத்துலலாம் தங்காமல் ஒரு ஸ்டேபிளான இடத்த வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஃபுட்டும் அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்கியூ அண்ட் எமர்ஜென்சி மெடிக்கல் கேர். ஸோ ரெஸ்கியூ அண்ட் எமர்ஜென்சி மெடிக்கல் கேர் வந்து எப்போல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லொக்கேட் த ட்ராப்டு விக்டிம், எவாக்குவேட் த சேஃப் பிளேஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா எவாக்குலேட் பண்ண பேஷண்ட்டை விக்டிமை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேபிளான இடத்துக்கு வந்து அவங்கள வந்து கூட்டிகிட்டு போகணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர் சர்வீஸ் பர்சனல் இஎம்எஸ் பர்சனல் கால்ட் எட் ரெஸ்பான்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. டிசாஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணி ஆகணும். போலீஸ் இருக்காங்க, ஆம்புலன்ஸ் சர்வீஸ் இருக்குது, ஃபயர் சேஃப்டி இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து சீக்கிரமாக கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ட்ரையேஜ் அண்ட் சோர்ட்டிங். ஸோ ஃபஸ்ட் ஒன் யார் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோல் ஆஃப் ட்ரையேஜ் இஸ் மேக்ஸிமைஸ் த நம்பர் ஆஃப் சர்வீவஸ் பை சோர்ட்டிங் treatable from the untreatable victims, determine which client requires immediate treatment. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யார் வந்து இமிடியேட்டாக அவங்களுக்கு யாருக்கு ட்ரீட்மெண்ட் தேவை, கொஞ்சம் நேரம் கழித்து யாருக்கு ட்ரீட்மெண்ட் ஆகணும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக நம்ம வந்து முதல்ல வந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து யாருக்கு கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கார்டியாக்கால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அரெஸ்ட் ஆகுறாங்கன்னா அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ராக்சராக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு செகண்டரியாக கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து நம்ம வந்து பிரிச்சுக்கணும். ஸோ செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரை மஸ்ட் டேக் பிளேஸ் டூரிங் எவ்ரி ஸ்டேஜ் ஆஃப் ஆப்ரேஷன் ஃப்ரம் டிசாஸ்டர் சீன் டு கிளையன்ட் ரீச்சிங் த மெடிக்கல் ஃபெசிலிட்டி. ஸோ ஒவ்வொரு வாட்டி டிசாஸ்டர் வரும்போது பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஃபெசிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம வந்து எக்யூப்மெண்ட்ஸோடு வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மெனி பர்சனல் ஆர் இன்வால்வ் த ட்ரையேஜ் ஆப்ரேஷன் அண்ட் ஈச் பர்சன் மஸ்ட் அவர் த எக்ஸ்ட்ரா ரோல். ஸோ ஒவ்வொரு பர்சனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டாக்டர்னா என்ன ஒர்க் பண்ணும், சானிடேஷன்னா என்ன ஒர்க் பண்ணும், என்வரான்மெண்டல்னா என்ன ஒர்க் பண்ணும். ஸோ அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் தனியான ரோல் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நர்ஸ் கேன் and other emergency personnel are used to triage officer and physician and administrating emergency care to a more critical victims. ஸோ யாரெல்லாம் வந்து கிரிட்டிக்கலாக இருக்காங்களோ, யார் வந்து எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இருக்காங்களோ அவங்க வந்து தனித்தனியாக வந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 4 கேட்டகரியாக வந்து அந்த ட்ரையேஜ் பீப்புளை வந்து பிரிக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ரெட் மோஸ்ட் அர்ஜென்ட். ஸோ ரெட் மோஸ்ட் அர்ஜென்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஹைபாக்சியா வர்றது, ரொம்ப லைஃப் த்ரெட்டனிங் இன்ஜூரியாக இருக்காங்க, ஷாக்கு, செஸ்ட் வூண்ட் இருக்கிறவங்களுக்கு. ஸோ அப்புறம் வந்து 20 to 60% பேர்ன்ஸ் பேஷண்ட் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெட் மோஸ்ட் அர்ஜென்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கிறாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எல்லோ அர்ஜென்ட். ஸோ எல்லோ அர்ஜென்ட் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 hours வரைக்கும் அவங்களால வெயிட் பண்ண முடியும். ஸோ மல்டிபிள் ஃப்ராக்சர் இருக்குது, ஓப்பன் ஃப்ராக்சரு, ஸ்பைன் ஃப்ராக்சரு, மெடிக்கல் எமர்ஜென்சிஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்கள வந்து பார்த்திங்கன்னா எல்லோ அர்ஜென்ட்டில் வந்து பிரிக்கிறாங்க. அப்புறம் தேர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா க்ரீன் தேர்ட் ப்ரியாரிட்டியில் வந்து பிரிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேஷண்ட்ஸ் ஹேவ் எ மினிமல் இன்ஜுரிஸ் வித் நோ காம்ப்ளிகேஷன்ஸ், தேர் கேன் வெயிட் ஃபார் எ மோர் தென் 2 hours ஃபார் த ட்ரீட்மெண்ட், சிம்பிள் ஃப்ராக்சர், மைனர் பர்ன், ஸ்ப்ரெயின். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் கேட்டகரியில் பிரிக்கிறாங்க. ஸோ நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் டையிங் டெட். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்பாட்லேயே டெட் ஆகிறவங்க இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்டை வந்து நாலாவதாக பிரிக்கிறாங்க. இன் டிசாஸ்டர் ட்ரையேஜ் மஸ்ட் கிவ் எ சான்ஸ் டு சர்வைவல் எ கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் விக்டிம் ரேதர் தென் ஏ ஒன் இண்டிவிஜுவல். பர்சனல் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் மஸ்ட் பி ரிசர்வ்ட் ஃபார் ஏ கிரேட்டஸ்ட் நம்பர் ஆஃப் பேஷண்ட். ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய பேஷண்ட் வந்து இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்ல வந்து வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ். ஸோ டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ்னால் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நர்ஸ் ஒர்க்கிங் அஸ் எ மெம்பர் ஆஃப் அசஸ்மெண்ட் டீம் நீட் டு ஃபீட்பேக் அக்யூரேட் இன்ஃபர்மேஷன் டு ரிலீஃப் எ மேனேஜர்ஸ் டு ஃபெசிலிட்டேட் எ ரேபிட் ரெஸ்கியூ அண்ட் ரெக்கவரி. ஸோ பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ரேப்பிடாக வந்து அது வேகமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மெடிக்கல் ஒர்க்கை வந்து அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இன்ஃபர்மேஷன் வந்து கலெக்ட் பண்ணணும். எவ்வளோ பேர் வந்து ரொம்ப எமர்ஜென்சியாக இருக்காங்க, எவ்வளோ பேர் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து தாக்கு பிடிக்கிற மாதிரி இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து கேட்டகரி வந்து பிரிச்சுட்டு ஸோ இமிடியேட்டாக என்ன மாதிரியான ஒர்க் வந்து உங்களுக்கு கொடுக்க முடியும், என்ன மாதிரியான கேர் வந்து உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பிரித்து பார்க்கணும்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அசஸ்மெண்ட் பண்ணணும். ஸோ ஜியோகிராஃபிக்கல் எக்ஸ்டென்ட் ஃபார் தி டிசாஸ்டர் இம்பாக்ட். ஸோ எந்த அளவுக்கு வந்து டிசாஸ்டரில் அஃபெக்ட் ஆகிருக்காங்க, பாப்புலேஷன் வந்து அது ரிஸ்கில் வந்து பாப்புலேஷன் வந்து எவ்வளோ இருக்குது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட் அசார்ட் வந்து என்ன, ரொம்ப இப்போ வந்து கிரிட்டிக்கலாக இருக்கிறது எத்தனை பேர் இருக்காங்க, ஸோ எவ்வளோ கிரிட்டிக்கலாக இப்போ வந்து இது கொடுத்தே ஆகணும், இன்ஜுரிஸில் எவ்வளோ பேர் இருக்காங்க, டெத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க, அப்புறம் எவ்வளோ ஷெல்டர்ஸ் வந்து இருக்குது, எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் லெவல் சானிடேஷன் வந்து எந்த லெவலில் இருக்குது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டஸ் இது ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ ஹெல்த் கேர் வந்து எங்கெங்கெல்லாம் போக முடியும், எத்தனை பேர் வந்து மேன் வந்து இருக்காங்க, அதாவது பார்த்திங்கன்னா எத்தனை பேர் வந்து ஒர்க் பண்ணுற ஸ்டேஜில் வந்து இருக்காங்க,
ஸோ அதை வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேதர் இன்ஃபர்மேஷன் த்ரூ த இன்டர்வியூ மூலயமா, அப்சர்வேஷன் மூலயமா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன், அப்புறம் சர்வே எடுக்கணும், சாம்பிள் எவ்வளோ இருக்காங்க, ஸ்பெஷல் ஹெல்த் கேர் எவ்வளோ இருக்காங்க, அப்புறம் ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணி சென்சஸ்ஸு, வைட்டல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, டிசீஸ் ரிப்போர்ட்டிங். ஸோ பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து மார்ட்டாலிட்டி இருக்குது, மார்பிட்டி எந்த அளவுக்கு இருக்குது, எந்த அளவுக்கு வந்து இன்ஜுரிஸ் அஃபெக்ட் ஆகிருக்காங்க, கிரிட்டிக்கல் எந்த அளவுக்கு இருக்காங்க, சாதாரணமான எந்த அளவுக்கு இருக்காங்க. ஸோ எல்லா விதமான இன்ஃபர்மேஷனும் கேதர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷெல்டர் மேனேஜ்மெண்ட்டு. ஸோ ஷெல்டர் மேனேஜ்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வந்து தங்க முடியும், ஸோ எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்குது, அவங்களுக்கான சாப்பாடு கரெக்டாக கிடைக்குது, வாட்டர் சப்ளை கிடைக்குது, அவங்களுக்கான அதாவது சேஃப்டியாக இருக்கா, ஸ்டேபிளாக பில்டிங் இருக்கா. ஸோ அந்த மாதிரியான ஷெல்டர் மேனேஜ்மெண்ட்டு எல்லாமே அவங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டீலிங் தே வித் ஸ்ட்ரெஸ் பேசிக் மெஷர்ஸ் ஒயில் ஒர்க்கிங் த விக்டிம்ஸ் டீலிங் வித் ஸ்ட்ரெஸ் இன்க்ளூட். ஸோ பார்த்திங்கன்னா அவங்களுக்கான ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிலீவ் பண்ணுறதுக்கு தேவையான வசதிகள் வந்து பண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து தெரப்பீஸ் மூலமா வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிலீவ் பண்ண முடியும். ஸோ அதை வந்து கொடுக்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விக்டிம் வந்து கரெக்டாக வந்து சாப்பிட்றாங்களா இல்லையா, ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்துக்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான ஒர்க் வந்து தேவையோ, ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லாமே வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பேசிக் நெசசிட்டி, ஃபுட்டு கிடைக்குதா இல்லையா, வாட்டர் கிடைக்குதா இல்லையா, அவங்களுக்கான டிக்னிட்டி அதாவது ப்ரைவேசி கிடைக்குதா இல்லையா, ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கான பார்க்கணும். அப்புறம் வந்து அவங்களுக்கு தேவையான கவுன்சிலிங் ஏதாவது உங்களுக்கு தேவைன்னா அதை வந்து அப்புறம் செஞ்சு கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான ஃபஸ்ட் எய்டு வந்து மெஷர்மெண்ட் வந்து என்ன தேவையோ அது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் ப்ராசஸ். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஷெல்டரை போய் அடைச்சி வச்சிடும் அப்படின்னா அவங்களுக்கு எதுவுமே கிடைக்காது இல்லையா, ஸோ அவங்களுக்கு தேவையான கம்யூனிகேஷனை ப்ராப்பராக வந்து பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கவரி ஸ்டேஜ். ஸோ ரெக்கவரி ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the main objective is disaster management in a stage to involve all agencies and resources to restore the economic and civil life of the community, construction of a temporary as well as permanent house, economical support, epidemic surveillance. ஸோ ரெக்கவரி ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு ரெக்கவரி ஆகி வராங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொரோனாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்களே, இப்போ இந்த ரேஷன் கடையெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க இல்லையா, பொருள்லாம் கொடுக்குறாங்களே, ஸோ அந்த மாதிரி அந்த டிசாஸ்டரில் வந்து பாதிக்கப்படுறவங்களுக்கு என்ன மாதிரியான பொருட்கள்லாம் அவங்க வந்து உதவியாக தராங்க. ஸோ அதை வந்து எப்படி இருக்கணும், அவங்களுக்கு வந்து பெர்மனண்ட் ஹவுஸ் இல்லாமல் டெம்பரவரி ஹவுஸ் கொடுக்குறது, எக்கனாமிக்கலாக சப்போர்ட் பண்ணுறது, சாப்பாடு கொடுக்குறது, அதுக்கப்புறம் போய் இப்போ வீடு வீடாக போய் செக் பண்ணுறது, அவங்களுக்கு வந்து டிசீஸ் இருக்கா இல்லையா செக் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரியான மேனேஜ்மெண்ட் எல்லாமே வந்து ரெக்கவரி ஸ்டேஜில் தான் வரும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா there is a continuous threat of communicable disease due to inadequate water supply and crowded living a condition. Nurses must remain vigilant in teaching proper hygiene and making sure immunization records up to date. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் வரும்போது பார்த்தீங்கன்னா கம்யூனிகபிள் டிசீஸ் பரவாமல் இருக்கிறதுக்காக அவங்களுக்கு ப்ரிகாஷன் வந்து என்னெல்லாம் பண்ண முடியுமோ அந்த ஹெல்த் மெஷர்ஸ் எல்லாமே அவங்களுக்கு வந்து கொடுக்கணும். அப்புறம் இம்யூனைசேஷன் வந்து கரெக்டாக போட்டிருக்காங்களா இல்லையா சொல்லிட்டு அதை பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கிரானிக்கா இல்னஸ் வந்து என்ன இருக்குது, ஸோ அடிஷ்னலாக அவங்களுக்கு ஏற்கனவே ஃபிசிக்கல் டிசபிலிட்டி இருக்கா இல்லையா, ஸோ அந்த ஃபிசிக்கல் டிசபிலிட்டிக்கு என்ன மாதிரியான ட்ரக் வந்து எடுத்துக்கிறாங்க, ஸோ அதை வந்து ஃபாலோஅப் கேர் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஹவுசிங் வந்து கரெக்டாக வந்து கிடைக்குதா இல்லையா, ஸோ பார்த்திங்கன்னா டேஞ்சர் ஜோனில் இருக்காங்களா இல்லை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஹவுஸ் வந்து கிடைக்குதா, அவங்க எக்கனாமிக்கல் சப்போர்ட் வந்து இருக்கா இல்லையா, ஸோ அதை வந்து கரெக்டாக வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்ட் ஆல் ஆஃப் தி நர்சஸ் ஆர்கனைசேஷன் த வேர்ல்டு ஒன்லி ப்ரொவைட் எ பார்ட்னர்ஷிப் வித் த விக்டம் எட் இஸ் இஸ் அல்டிமேட்லி இட் இஸ் அப் தி இண்டிவிஜுவல் டு ரெக்கவர் தேர் ஓன். ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் செட்டப். ஸோ பார்த்தீங்கன்னா எந்த ஏரியாவுக்கு யார் போய் வந்து ஒர்க்கை வந்து செய்யணும், ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா வந்து நான் கவர் பண்ணுறேன், இந்த ஏரியா நீ கவர் பண்ணுங்க, ஸோ அந்த வந்து ஒரு பிளானிங் ஆஃப் ஒர்க் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரெக்கவரி ஸ்டேஜில் அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பிளானோடு நடந்து பீப்புள் வந்து நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரீஹாபிலிட்டேஷன். ஸோ ரீஹாபிலிட்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா the final phase in community emergencies should lead to restoration of the pre-disaster condition. Rehabilitation start from the very first moment of the disaster. ஸோ பார்த்தீங்கன்னா டிசாஸ்டருங்கிற ஃபைனல் ஃபேஸாக வந்து பார்த்தீங்கன்னா ரீஹாபிலிட்டேஷன் அப்படின்னு சொல்லுது. ஸோ ரீஹாபிலிட்டேஷனில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லுவது, இந்த ஃபஸ்ட் வீக்ஸ் ஆஃப்டர் டிசாஸ்டர் the pattern of health needs will change rapidly, moving from a casualty treatment to more routine primary health care services should be recognized and restructured priorities also will shift from the health care towards a environmental health measures. Some of the them are follow up. ஸோ பார்த்தீங்கன்னா ரீஹாபிலிட்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையான
சப்ளைஸ் வந்து எல்லாமே கிடைக்குதா இல்லையா, ஸோ ஹெல்த் கேருக்கு வந்து என்னென்னலாம் உங்களுக்கு தேவையோ அது மெடிசன்ஸ் வந்து கிடைக்குதா இல்லையா, இம்யூனைசேஷன் கரெக்டாக கிடைச்சதா இல்லையா, ஸோ வாட்டர் சப்ளை கிடைச்சதா இல்லையா, ஃபுட்டு கிடைச்சதா இல்லையா, எக்கனாமிக்கல் வந்து கிடைச்சதா, சானிடேஷன் சப்ளை கரெக்டாக கிடைக்குதா, ஸோ எல்லாமே வந்து கரெக்டாக கிடைச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதா ரீஹாபிலிட்டேஷனில். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் சப்ளையில் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ வாட்ரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஒரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளட்டிங் வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து கண்டிப்பாக கண்டாமினேஷன் ஆகிருக்கும் இல்லையா. ஸோ அந்த கண்டாமினேஷன் ஆகாத வாட்டர் சப்ளை வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கணும், டிசாஸ்டருக்கு அப்புறம் வந்து கரெக்டாக வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஒரு வாட்டர் சப்ளையாக கொடுக்கணும், அதாவது பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வாட்டர் சப்ளை வந்து உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து கொடுக்கணும். ஸோ வாட்டரை வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி வந்து கொடுக்குறது, அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா குளோரின் வந்து அதில் வந்து கலந்து அதில் வந்து டிஸ்இன்ஃபெக்ஷன் போட்டு கலந்து, ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து வாட்டர் சப்ளை வந்து கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் சேஃப்டி. ஸோ பார்த்திங்கன்னா அப்போ வந்து பார்த்திங்கன்னா புவர் ஹைஜீனாக இருக்கும். ஸோ டிசாஸ்டர் வந்து ஆஃப்டர் டிசாஸ்டருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புவர் ஹைஜீன் வந்து நிறைய இருக்கும், ஏன்னா சானிடேஷன் வந்து கரெக்டான லெவலில் இருக்காது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு வந்து சேஃப்டி இல்லாமல் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டு வந்து கரெக்டான ஒரு கிச்சன் வந்து நல்லா சானிடேஷன் பண்ணியிருக்கா இல்லையான்னு பார்த்து கரெக்டாக வந்து சாப்பாடு வந்து கொடுக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேசிக் சானிடேஷன் அண்ட் பர்சனல் ஹைஜீன். ஸோ பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணுறது எப்படின்னு சொல்லி கொடுக்கணும், க்ளீனிங் வந்து எப்படி, பாத்ரூம் எப்படி க்ளீன் பண்ணுறது, ஸோ எல்லாமே வந்து சானிடேஷன் கரெக்டாக பண்ணுறாங்களே இல்லையா அப்படின்னு சொல்லுன்னா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெக்டர் கண்ட்ரோல். ஸோ வெக்டர் கண்ட்ரோலில் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகபிள் டிசீஸ் வந்து வராத அளவுக்கு வந்து நம்ம சுத்தம் பண்ணிக்கணும். ஸோ நம்ம ஹைஜீனிக்காக இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா வெக்டர் கண்ட்ரோல் வந்து வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளக்கு, அப்புறம் பைட்ஸு, அப்புறம் அந்த மாதிரி வந்து டைஃபாய்டு ஃபீவர், ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் வராமல் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகபிள் டிசீஸ் வந்து பாதிக்காத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹைஜீனிக்கை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக். ஸோ எக்கனாமிக்கில் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வந்து அவங்க லாஸ் ஆகியிருக்காங்க, ஸோ லாஸ் ஆஃப் லிவிஸ், ஸோ வீடு யாரெல்லாம் இழந்திருக்காங்க, கை கால் யாராவது இழந்திருக்காங்களா, ஷெல்டர் இல்லையா, ப்ராப்பர்ட்டி ஏதாவது இது லாஸ் ஆகிருக்கா, ஸோ டிசீஸால் அஃபெக்ட் ஆகிருக்காங்களா இல்லையா, ஸோ அந்த எக்கனாமிக் வந்து எந்த அளவுக்கு லாஸ் ஆகிருக்கு, ஸோ அதை கால்குலேட் பண்ணி அவங்களுக்கு தேவையான சப்போர்ட் வந்து கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் டிசேபிள்டு. ஸோ டிசேபிள்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிஷியன், அதாவது பார்த்திங்கன்னா அவங்களோட கை கால் வந்து ஏதாவது இழந்திருக்காங்களா, ஸோ கண் பார்வை போயிருக்கா, காது கேட்காம போயிருக்கா, ஸோ அந்த மாதிரி ஏதாவது வந்துருந்தா அவங்களுக்கான தேவையான எய்ட்ஸ் வந்து எக்யூப்மெண்ட்ஸ், அதுவும் இப்போ வந்து கண் ஏதாவது போயிருந்தால் அவங்களுக்கு ஃப்ரீயாக வந்து கேட்ராக்ட் சர்ஜரி அந்த மாதிரி பண்ணுறது. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் வந்து இயரிங் எய்டு வந்து இயரிங் லாஸ் வந்து இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இயரிங் எய்டு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறது, அப்புறம் லிம்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறது. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக சர்ஜரி பண்ணுறது மூலமா வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபிசியோதெரப்பி. ஸோ ஃபிசியோதெரப்பியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹீட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஷெல்டர் வந்து பார்த்திங்கன்னா ஷீட் ஏரியா அந்த மாதிரிலாம் வந்து பாருங்கன்னா ரொம்ப ஹீட் அதிகமாக இருக்குன்னா அதை வந்து எப்படிலாம் தவிர்க்கிறது, அப்புறம் வந்து மசாஜ் கொடுக்கறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மசாஜில் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளட் சர்க்குலேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி கொடுக்குது. அப்புறம் எக்ஸசைஸை வந்து சொல்லிக் கொடுக்குது, பேசிவ் எக்ஸசைஸ், ஜாயிண்ட்டுக்கு எப்படி எக்ஸசைஸ் சொல்லிக் கொடுக்குது, ஆக்டிவ் எக்ஸசைஸில் வந்து பார்த்திங்கன்னா மசில் ஃபைபரை வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரியான எக்ஸசைஸ் வந்து சொல்லிக் கொடுக்குறது. அப்புறம் ஹைட்ரோதெரப்பி. ஸோ ஹைட்ரோதெரப்பியில் வந்து பார்த்திங்கன்னா டூரிங் த ரெக்கவரி பீரியட் if the patient immersed in water buoyancy of the water support a paralyzed limbs. ஸோ பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஹைட்ரோதெரப்பியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லிம்ஸ் வந்து பேரலைஸ் ஆகிருந்தால் அதுக்கான எக்ஸசைஸை வந்து நம்ம சொல்லி கொடுக்குறது. அப்புறம் எலக்ட்ரோ தெரப்பியில் வந்து பார்த்திங்கன்னா நர்வ்ஸை வந்து எப்படிலாம் ரெக்கவரி பண்ணுறது, ஸோ பார்த்திங்கன்னா அவங்களோட லிம்ஸை வந்து பார்த்திங்கன்னா மசில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கண்ட்ராக்ட் ஆகிருக்கும், அதை வந்து எப்படி ரிலாக்ஸேஷன் பண்ணுறது, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரோ தெரப்பி மூலமா வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து சொல்லி கொடுக்குறது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஆக்டிவிட்டி ஆஃப் டெய்லி லைஃப். ஸோ அவங்களோட டெய்லி லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி கொடுக்குறது, அவங்க வந்து அதாவது கரெக்டான அவங்க ஒர்க்கை வந்து செய்ய வைக்கிறது, காலையில் எந்திரிச்சோமா, எக்ஸசைஸ் பண்ணோமா, சாப்பிட்டோமா, வேலை செஞ்சோமா, ஸோ அந்த மாதிரி வந்து டெய்லி ஆக்டிவிட்டி லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ட்ரெஸ் பண்ணாங்களா இல்லையா, கரெக்டாக அவங்களோட பர்சனல் ஹைஜீனை வந்து மெயின்டைன் பண்ணாங்களா இல்லையா, ஸோ அதை வந்து பண்ண வைக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிட்டிங் ஆர்டிஃபிஷியல் எய்ட்ஸ். ஸோ பார்த்திங்கன்னா தேவையில்லாத அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ லிம்ஸ் லாஸ் ஆகிருந்தாங்க, இயரிங் எய்ட்ஸ் வந்து லாஸ் ஆகிருந்து அப்படின்னா அவங்களுக்கு தேவையான கிட்ஸ் எல்லாமே வந்து கொடுக்குறது, ஸோ எல்லாமே வந்து எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து கொடுக்குறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்குபேஷனல் தெரப்பி. ஸோ ஆக்குபேஷனல் தெரப்பியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து என்ன மாதிரியான ஒர்க் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஸோ என்ன வேலை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அந்த வேலைக்கு தகுந்த மாதிரியான தெரப்பீஸை வந்து கொடுக்குது. இப்போ ஒர்க்கிங் டென்ஷனை வந்து குறைக்குது. இப்போ 8 hours ஒர்க்கிங் டென்ஷன் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அந்த டென்ஷன் குறைச்சி ஒரு 6 hours கொடுக்குறது, ஸோ 5 hours கொடுக்குறது. ஸோ அப்போ வந்து ஒர்க்கிங் டென்ஷன் வந்து குறைக்கும் போது ஓரளவுக்கு வந்து அவங்க வந்து அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்லேருந்து வெளிவரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆக்குபேஷன் தெரப்பீஸை வந்து கொடுக்குறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் அண்டு ரீஎம்ப்ளாய்மெண்ட். ஸோ வேலை இல்லாதவங்களுக்கு திரும்ப வேலை ஏற்படுத்தி கொடுக்குறது, ஸோ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டான
வாழ்க்கை, ஸோ இதுக்கு பரவாயில்ல, இந்த லைஃப் இல்லாட்டினா என்ன, இன்னொரு லைஃப் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டை வந்து அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரிலாம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ரீஹாபிலிட்டேஷன் வந்து கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்து பேஷண்ட் வந்து டிசாஸ்டர்லேருந்து வெளிவருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி ரிசோர்ஸஸ். ஸோ கம்யூனிட்டி ரிசோர்ஸஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் எய்ட் எமர்ஜென்சிஸ் நர்சிங் ஃபஸ்ட் எய்டர் மேபி a first professional person reaching the spot of accident. ஸோ கம்யூனிட்டி ரிசோர்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எமர்ஜென்சி நர்சிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீச்சிங் த ஸ்பாட் ஆஃப் ஆக்சிடென்ட்டை வந்து பார்த்திங்கன்னா போகிறது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு ப்ரொஃபஷனல் தான் போவாங்க. அதாவது ஃபஸ்ட் எய்டில் இருக்கவங்க தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஆம்புலன்ஸில் இருக்கவங்க, போலீஸில் இருக்கிறவங்க. ஸோ இவங்க 2 பேரும் தான் வந்து போவாங்க ஃபஸ்ட்டு. ஸோ அவங்க மட்டும் இல்லாமல் வாலண்ட்ரி ஏஜென்சியில் இருக்கும் அவங்களும் போவாங்க. ஸோ போலீஸ், ஆம்புலன்ஸ் சர்வீஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாலண்ட்ரி ஏஜென்சி. ஸோ இவங்க 3 பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து போகிறவங்க. ஸோ அவங்க போய் அவங்களோட ஒர்க்கை பார்த்து, போலீஸ் சர்வீஸ்னா அவங்களோட வந்து ப்ராப்பர்ட்டிக்கு வந்து அவங்க வந்து கார்டாக இருக்கிறது. ஸோ எந்த இடத்துல வந்து ப்ராப்பர்ட்டி காணாமல் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரியான ஒர்க்கை பண்ணுறது. ஹாஸ்பிட்டலில் இப்போ ஆம்புலன்ஸ் சர்வீஸ்னால் பார்த்திங்கன்னா அவங்க மெடிக்கல் எய்டை வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து 2 பேருமே வந்து அவங்களோட ஒர்க்கை வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் ஒர்க்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் மேனேஜ்மெண்ட் ஒர்க் வந்து கொடுக்குவாங்க. ஒன் செகண்ட் கேர்ள்ஸ், இது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா த 3 மெயின் எமர்ஜென்சி சர்வீஸ். ஸோ போலீஸ், ஃபயர் டிபார்ட்மெண்ட், எமர்ஜென்சி மெடிக்கல் சர்வீஸ் பார்த்தோம் இல்லையா. இதில் போலீஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொவைடிங் கம்யூனிட்டி சேஃப்டி அண்ட் ஆக்டிங் ரெடியூஸ் கிரைம் அகென்ஸ்ட் அ பர்சன் அண்ட் ப்ராப்பர்ட்டி. The police assistance may be of much importance to protect the life and the property of the people, addition to maintain the law and order in situations. அதாவது பார்த்திங்கன்னா அந்த டிசாஸ்டர் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறவங்களையோ, அதுக்கப்புறம் வந்து அவங்களோட பொருளை வந்து பாதுகாக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் அவங்களோட வேலையை வந்து செய்வாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வந்து வராமல் இருக்கிறதுக்காக அவங்களோட ஒர்க் வந்து பண்ணுவாங்க. ஸோ ஃபயர் டிபார்ட்மெண்ட்டோட வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ப்ரொவைடிங் ஃபயர் ஃபைட்டர்ஸ் டு டீல் வித் த ஃபயர் அண்ட் ரெஸ்க்யூ ஆப்ரேஷன் அண்ட் மே ஆல்சோ டீல் வித் சம் செகண்டரி எமர்ஜென்சி சர்வீஸ் டியூட்டிஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் நடக்கிறத வந்து தவிர்க்கிறதுக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்க்யூ ஆப்ரேஷன். ஸோ ஃப்ளட் அப்போ வந்து அவங்கள வந்து காப்பாற்றுறது. ஸோ அந்த மாதிரி ஒர்க்கு, அப்புறம் இடிபாட்டில் விழுந்துருங்களை வந்து தூக்குறது. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் டிபார்ட்மெண்ட்டோட வேலை. ஸோ அவங்க வேலை வந்து அவங்க வந்து பார்ப்பாங்க. அடுத்தது எமர்ஜென்சி மெடிக்கல் சர்வீசஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆம்புலன்ஸ் சர்வீஸ் ப்ரொவைடிங் ஆம்புலன்ஸ் வந்து ஸ்டாஃப் டு டீல் வித் மெடிக்கல் எமர்ஜென்சிஸ். ஸோ மெடிக்கல் எமர்ஜென்சிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸோ அவங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் சம்மந்தப்பட்டது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மெடிக்கல் எமர்ஜென்சி சர்வீசஸ் தான் வந்து பார்ப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் இஸ் ப்ராம்பர்ஸ் ஆர் சேஃப் மூவிங் த பேஷண்ட் ஃப்ரம் த எமர்ஜென்சி சீன் இன் டு த மெடிக்கல் ஃபெசிலிட்டி. த ஆம்புலன்ஸ் ஷுட் ஹேவ் ஏ ஆல் ஃபெசிலிட்டி டு மீட் த ஈவென்ச்சுவலி அண்ட் டூரிங் த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் தி பேஷண்ட். ஸோ பார்த்திங்கன்னா மெடிக்கல் எமர்ஜென்சிஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆம்புலன்ஸில் வந்து பேஷண்ட்டை கூட்டிகிட்டு போகிறதுலேருந்து அவங்களுக்கான தேவையான மெடிக்கல் எய்டு கொடுக்குற வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி மெடிக்கல் சர்வீஸ் தான் பார்ப்பாங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் அண்ட் ஆம்புலன்ஸ் சர்வீசஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டூரிங் ஏ டிசாஸ்டர் போலீஸ் அசிஸ்டன்ஸ் பிளேயிங் ஏ வைட்டல் ரோல் ஆஃப் தி என்ஃபோர்ஸ் அண்ட் லா அண்ட் ஆர்டர் டு த கார்ட் ஏரியா அகேன்ஸ்ட் ராபர்ஸ் to the assist agency and saving the life of the people to community with the relatives and friends and casual to keep the records death and casualties. So casualties to keep the records of death and other casualties of any other duty assigned to them the authorities. ஸோ பார்த்திங்கன்னா போலீஸோட ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா டிசாஸ்டர் சமயத்தில் பார்த்திங்கன்னா எதுவும் வந்து பார்த்திங்கன்னா அதர் கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் வந்து எதுவும் நடக்காத அளவுக்கு அவங்க பார்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பீப்புளோட லைஃப் வந்து சேவ் பண்ணுற மாதிரியும், அவங்களோட ப்ராப்பர்ட்டி வந்து சேவ் பண்ணுற மாதிரியும், எவ்வளோ டெத்து வந்து ரெக்கார்டாக இருக்குது, ஸோ அது எல்லாமே மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே போலீஸோட வேலை தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா important function of the police force can be summarized as follows. வந்து பார்த்திங்கன்னா டேக்கிங் கமாண்ட் அண்ட் ஏரியா ஆஃப் டிசாஸ்டர். ஸோ இப்போ எந்த ஏரியாவில் வந்து டிசாஸ்டர் வந்து ஆகிருக்கு, ஸோ அந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி டிசாஸ்டர் வந்து நடந்தது, ஸோ அந்த டிசாஸ்டருக்கான காசஸ் வந்து என்ன, ஸோ அது எல்லாமே கண்டுபிடிக்கிறது, அதுக்கான இமீடியட்டாக என்ன அதுக்கு ஃபோர்ஸ் வந்து அனுப்புறது, ஸோ அதுக்கப்புறம் வந்து அதுக்கு என்ன மாதிரியான ஹெல்ப் வந்து அவங்களுக்கு பண்ணுறது, ஸோ எல்லாமே பார்க்குறது எல்லாமே இவங்களோட வேலை தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் வித் அதர் ஏஜென்சி. ஸோ அவங்க மட்டும் பண்ணாமல் அதர் ஏஜென்சி வந்து கூப்பிட்றது, ஆம்புலன்ஸை கூப்பிட்றது, அதர் என்ஜிஓஸ், அதர் வந்து இப்போ ஆர்மிஸை
ஃபோர்ஸை வந்து கூப்பிட்றது, ஸோ அதர் ஆர்கனைசேஷனை வந்து கூப்பிட்றது, அதர் வாலண்டரி ஆர்கனைசேஷன், ஸோ அந்த மாதிரி கூப்பிட்றது, அப்புறம் கவர்மெண்ட்டுக்கு தேவையான சப்போர்ட்டை கொடுக்குறது, ஸோ எல்லாமே இவங்களோட வேலை. அதை கம்யூனிகேட் பண்ணுறது இவங்க தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்ட் இந்த லைஃப் சேவிங் ஆக்டிவிட்டீஸ். ஸோ பார்த்திங்கன்னா லைஃப் சேவிங் ஆக்டிவிட்டீஸை பண்ணுறதும் இவங்க தான். ஸோ லைஃப் சேவிங் ஆக்டிவிட்டீஸில் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் போஸ்ட் யூஸ்வலி ட்ரெயின்ட் எ லைஃப் சேவிங் ஆக்டிவிட்டீஸ். ஃபஸ்ட் எய்டு வந்து கொடுக்குறது, அப்புறம் வந்து லோக்கல் பீப்புளை வந்து கூப்பிட்டு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் என்ன ஒர்க்கெல்லாம் பண்ணணும், என்ன மாதிரியான பிளானிங் ஒர்க் நீட்ஸ் வந்து என்னமெல்லாம் இருக்குது, ஸோ அது எல்லாமே வந்து பண்ணுறது எல்லாமே வந்து போலீஸோட வேலை தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டு மெயின்டைன் எ லா அண்ட் ஆர்டர். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணுறது லா அண்ட் ஆர்டரை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான கிரிமினல் ஒர்க் வந்து எதுவும் இல்லாமல் ரொம்ப இடத்துல வந்து க்ரௌடு சேர விடாமல் பண்ணுறது, அப்புறம் வந்து வெளியில் வேறு எங்கேயும் தேவையில்லாத மக்கள் வந்து போகிறது, இடிபாடுக்குள்ளே சிக்காமல் பார்த்துக்கிறது, ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட வேலை தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ஷன் ஆஃப் கேஷுவாலிட்டிஸ். ஸோ பேஷண்ட்டுக்கு தேவையான டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச்மெண்ட்டை பண்ணுறதும் வந்து போலீஸ் ஃபோர்ஸ் தான். ஸோ பார்த்திங்கன்னா அவங்களோட வெஹிக்கிள்லேருந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா இன்னொரு வெஹிக்கிளை வந்து அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு தேவையான இடத்துக்கு அவங்கள வந்து அனுப்புறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து பார்த்திங்கன்னா தேவையான டிரான்ஸ்போர்ட் வந்து வசதி பண்ணி கொடுக்குறது, ஒரு காரோ ஆட்டோ ஏதோ ஒன்று வசதி வந்து பண்ணி கொடுக்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போலீஸோட வேலை தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கார்டிங் ஆஃப் தி டெட் வந்து இன்ஜுரி கேஷுவாலிட்டி. ஸோ பார்த்திங்கன்னா டெட் ஆகிற பேஷண்ட்டு பார்த்திங்கன்னா இன்ஜுரி ஆகிற பேஷண்ட்டு பார்த்திங்கன்னா அவங்கள வந்து ஆம்புலன்ஸ் அனுப்பி வைக்கிறது, அப்புறம் மார்ச்சுவரிக்கு தேவையான ஃபெசிலிட்டியை வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது எல்லாமே வந்து போலீஸோட வேலை தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீப்பிங் ரெக்கார்ட்ஸ் டெட் அண்ட் இன்ஜூர்ட் கேஷுவாலிட்டிஸ். ஸோ எத்தனை பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜூர்டு ஆயிருக்காங்க, பேஷண்ட் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பேர் வந்து இன்ஜூர்டு ஆயிருக்காங்க, எத்தனை பேர் வந்து பார்த்திங்கன்னா டெத் ஆகியிருக்காங்க, ஸோ அந்த ரெக்கார்ட்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறதும் வந்து போலீஸோட வேலை தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார்டியன், அதாவது பீப்புளுக்கும் பீப்புள் ப்ராப்பர்ட்டிக்கும் ஒரு கார்டியனாக இருக்கிறது நம்மளோட போலீஸோட வேலை தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆம்புலன்ஸ் சர்வீசஸ். ஸோ ஆம்புலன்ஸ் சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி ஆம்புலன்ஸ் அண்ட் ரெஸ்கியூ யூனிட் டு கேரி அவுட் த டாஸ்க் தட் கேன் பி டூரிங் எ ட்ரையேஜ் பேஸ் ஆஃப் தி டிசாஸ்டர் ஆப்ரேஷன். ஸோ பார்த்திங்கன்னா ஆம்புலன்ஸ் சர்வீஸை பார்த்திங்கன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு வந்து இருக்குது, ஸோ எந்த அளவுக்கு வந்து டிசாஸ்டர் ஆகிருக்கு, ட்ரையேஜ் ஸ்பேஸ் வந்து நம்ம வந்து பார்க்கணும். ஸோ முன்னாடியே பார்த்து வந்து ப்ரியாரிட்டி பற்றி பார்த்திங்கன்னா பேஷண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா பிரிப்பாங்க அப்படின்னு சொன்னால், ஸோ அந்த மாதிரி அதை பிரித்து எந்த பேஷண்ட்டை வந்து எப்படி அனுப்பணும், ஸோ ஹையஸ்ட் ப்ரையாரிட்டியில் இருக்கிறவங்க பற்றி சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சீக்கிரமாக கால் பண்ணி மெடிக்கல் டீமை வர வச்சு அவங்கள வந்து அனுப்புறது. ஸோ அந்த மாதிரி டேக் வந்து பிரித்து போட்டுக்கிட்டு, ஸோ க்ரீனு ரெட்டு, ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டேக்கை வந்து பிரித்து போட்டு பேஷண்ட்டை வந்து கவர் பண்ணி அனுப்புறது. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஆம்புலன்ஸ் சர்வீஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ டெஃபினேஷன் என்ன பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் equipped ஃபார் டேக்கிங் ஏ சிக் ஆர் இன்ஜூர்ட் பீப்புள் டு டேக் ஏ ஃப்ரம் ஹாஸ்பிட்டல் எஸ்பெஷலி இன் எமர்ஜென்சி. ஸோ எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா பேஷண்ட்டை வந்து சேஃப்டியாக ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறதா வந்து பார்த்திங்கன்னா ஆம்புலன்ஸ் சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ யூசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் ப்ரொவைட்ஸ் எமர்ஜென்சி மெடிக்கல் சர்வீஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிங் எமர்ஜென்சி கேர் டு தோஸ் அக்யூட் மெடிக்கல் ப்ராப்ளம். ஸோ என்ன அக்யூட்டாக, ஸோ இப்போதைக்கு என்ன மெடிக்கல் ப்ராப்ளம் இருக்கோ அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எய்டாக வந்து கொடுத்து பேஷண்ட்டை வந்து அனுப்பி விடுவாங்க. ட்ரான்ஸ்போர்ட் பேஷண்ட் டு ஃப்ரம் பிட்வீன் த பிளேசஸ் டூ ஆஃப் ட்ரீட்மெண்ட். ஸோ ட்ரீட்மெண்ட்டுக்காக ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதோட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 108. ஸோ இது நார்மலாக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட 17 ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா 108 அப்படின்னு நம்பர் அனுப்பிச்சாலே போதும், எமர்ஜென்சி சர்வீஸ் ஆம்புலன்ஸ் வந்து வந்துடுவாங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்புலன்ஸில் எக்யூப்மெண்ட்ஸாக வந்து என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா வென்டிலேஷன் அண்டு ஏர்வே எக்யூப்மெண்ட். ஸோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வென்டிலேஷன் வந்து இருக்கும். வென்டிலேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஏர்வே அண்ட் எக்யூப்மெண்ட்ஸும் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடபுள் ஃபிக்ஸ்டு சக்ஷன் அப்பாரட்டஸ் இருக்கும், ஆக்சிஜன் அப்பாரட்டஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடிக்க டியூபிங் ஆக்சிஜன் அப்பாரட்டஸ் கூட டியூபிங் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் சப்ளிமெண்ட் வந்து கரெக்டாக வந்து கிடச்சிட்ருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்யூப்மெண்ட் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட் மாஸ்க்கு, அப்புறம் பேகு, ஏர்வேஸு, நேசோஃபெரஞ்சியல் டியூபு, ஓரோஃபெரஞ்சியல் டியூபு, பல்ஸ் ஆக்சியோமீட்ரு, அப்புறம் சலைன் ட்ரிப்ஸு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று இருக்கும். அப்புறம் டீஃபிப்ரிலேட்டர் இருக்கும். அப்புறம் சல்விக்கர் காலர் வந்து இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது நம்ம வந்து பேஷண்ட் வந்து ஸ்பைனில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராக்சர் இருக்குது அப்படின்னா காலர் போட்டு தான் வந்து சர்விக்கல் காலர் போட்டு தான் பேஷண்ட்டை வந்து கூட்டிகிட்டு போவாங்க. ஏன்னா ஃபர்தராக இன்னும் கொஞ்சம் ஃப்ராக்சர் ஆகாமல் தடுக்கிறதுக்காக. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹெட் இம்மொபிலைசேஷன் டிவைஸ். ஸோ ஹெட் ஆடாமல் இருக்கிறதுக்காக அந்த டிவைஸு. அப்புறம் ட்ராக்ஷன் டிவைஸு. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கார்ட்போர்டு, மெட்டல், வுட் அண்டு பிளாஸ்டிக் பிரின்ஸு, சின் ஸ்ட்ராப். ஸோ பார்த்திங்கன்னா ஹெட்டு வந்து இம்மொபிலைஸ் ஆகாத அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்மளோட சர்விக்கல் காலர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாமே அங்கே வந்து இருக்கும். அப்புறம் பேண்டேஜஸ் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற
ட்ரையாங்குலர் பேண்டேஜ், ரோரல் பேண்டேஜ், ட்ரெஸ்ஸிங், அடசிவ் டேப்பு, டர்னிக்வேன். ஸோ இது பேண்டேஜஸ் எல்லாமே வந்து அதில் வந்து இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆம்புலன்ஸில் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ்.